அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரட் வந்து ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்துட்டோம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் தோட்டத்துக்கு பிரித்து வந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா அருமையான ஒரு கேரட்டு. இந்த கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர், எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த கேரட்டை வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம். இப்போ நல்லா கழுவிருக்கேன். இந்த சைடில் வந்து 2 பக்கம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு க்ளீனாக துருவிக்கலாம். அதாவது கேரட் வந்து 2 விதமாக அல்வா செய்யலாம். ஒன்று இந்த துருவிட்டு செய்யலாம், இல்லை சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அப்படியும் அல்வா செய்யலாம். இதில் வந்து இந்த கேரட்லேருந்து பல விதமான ரெசிபி செய்யலாங்க. பச்சை சாப்பிட்லாம், ஒரு பொடிமா செய்யலாம், குழம்புல போடலாம், அது பெரட்டல் பண்ணலாம், அல்வா பண்ணலாம், அப்படியே நிறைய ஒரு பாயாசம் பண்ணலாம். அப்படி நிறைய ரெசிபி செய்யலாம். அந்த கேரட்டில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்க. ஓகேங்களா? அது ஜூஸாக கூட போடலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஹாப்பின்னு எழுதுவோம். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கேரட் அல்வா செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஹாப்பி நியூ இயர், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த போல் இன்னும் எல்லோரும் தீர்க்காயசோடு இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இந்த வருஷம் புது வருஷம் புதன்கிழமை வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தான். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஓகே ஜி. அது வந்து கேரட் வந்து சுத்தமாக கழுவிருக்குங்க. இந்த 2 பக்கம் சைடில் லைட்டாக கட் பண்ணிடலாம். இதெல்லாம் கட் பண்ணிட்டு துருவி எடுத்துடலாம். அதாவது நம்ம துருவிடும் செய்யலாம். கேரட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே வடிகட்டி சுத்தம் வடிகட்டியும் செய்யலாம். ஓகேங்களா? இந்த வேர்லாம் தான் எடுத்துருங்க. இந்த வேர் பகுதி இதை எடுத்துகிட்டு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? கேரட்டில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. அதான் நம்ம மற்ற ஸ்வீட் செய்வதற்கு இதே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா கட் பண்ணியாச்சு. நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது பாருங்க, நம்ம க்ளீனாக கழுவி ரெடி பண்ணிக்கலாம். இது துருவிடலாம். அதாவது 2 விதமாக எல்லாம் செய்யலாங்க. ஒன்று துருவிட்டு செய்யலாம், இல்லை மிச்சம் அரைச்சிட்டு சாரை மட்டும் வடிகட்டி அப்படியே செய்யலாம். ஓகேங்களா? டெய்லி நீங்கள் ஒரு கேரட் காலையில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வாக்கிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ரொம்ப நல்லது. பல நன்மை தரக்கூடியதுங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்த அளவுக்கு சூப்பராக எல்லாத்தையும் பொடி பண்ணிடலாம். ஓகேங்களா? கேரட்டில் வந்து கேரட்டெல்லாம் சூப்பராக பொடியாக துருவி வச்சுருக்கேன். இது வந்து கலர் புட்டெல்லாம் சேர்க்கறதுல இதே சூப்பரான கலரில் இருக்கும். ஓகேங்களா? கேரட் வந்து ஒரு 3/4 கேஜி, நான் 1/2 கேஜி நினச்சேன், 3/4 கேஜி கேரட் இருக்குது. ஓகேங்களா? இது எடுத்தாச்சு, துருவி வச்சுருக்கோம். நெய் வந்து 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். சர்க்கரை வந்து அதாவது 1/2 கிலோ கேரட் இருந்தால் 1/4 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கேரட் இருந்தால் 1/2 கிலோ சர்க்கரை அல்வாவுக்கு பதம். ஓகேங்களா? இது வந்து 750 கிராம் கேரட் இருக்குது. நம்ம அதில் பாதி சர்க்கரை எடுத்துருக்கோம். ஏலக்காய், 5 ஏலக்காய் சர்க்கரை போட்டு க்ளீனாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது நீங்கள் பசும்பால் போடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா தேங்காய் ஒரு மூடி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பசும்பாலும் போடலாம், தேங்காய் பாலும் போடலாம். பெனிஃபிட்ஸ் எல்லாருமே சூப்பராக அருமையாக இருக்குது. முந்திரி வறுத்தலாம் இப்போ. ஓகேங்களா? ஒரு டிஃபன் நெய் எடுத்துருக்கோம். நெய் வந்து க்ளீனாக கரையிட்டோம். இந்த முந்திரி போட்டு க்ளீனாக வறுத்து எடுத்துடலாம். ஓகேங்களா? முந்திரி போட்டுடலாம். முந்திரி போட்டு க்ளீனாக வறுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு அப்படியே இந்த கேரட்டை போட்டு க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா படிச்சிங்க. அது எடுத்துடலாம். இப்போது நெய் இந்த பாதாம் வறுத்த முந்திரி வறுத்த வானிலை வந்து கேரட் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகணும். கேரட் வந்து எல்லாம் பாதி அளவு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பாலோ இல்லை பசும்பாலோ ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு 2 கிளாஸ் வரும். 2 கிளாஸ் அளவு ஊற்றிக்கலாம்.
அப்படி இதுலேயே நல்லா வேகட்டும். இது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கலாம். ஓகேங்களா? இது சூப்பரான ஹெல்த்தியான கேரட் அல்வாக்குடைய ஸ்பெஷல், ஹாப்பி நியூ இயர் ஸ்பெஷல். ஓகே, நல்லா வேகட்டும். நல்லா கேரட் வெந்துருச்சுங்க. பாலும் வத்திடுச்சு, ஊற்றுற தேங்காய் பால்லாம் வத்திடுச்சு. டைமில் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை நான் அளவான சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி கம்மி வேணுமா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். இனிமே ஜாஸ்தி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இனிமே அதிகமாக சாப்பிட்ற இருந்தால் சர்க்கரை கொஞ்சம் அதிகம் கூட்டிக்கலாம். ஓகேங்களா? நல்லா அப்ளை பண்ணிங்க. இந்த சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அது பண்ணி சாப்பிடலாம். ஓகேங்களா? சர்க்கரை போடாச்சு. இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு. இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகணுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் சேர்க்க போகிறோம். அடுத்து முந்திரி சேர்க்க போகிறோம். நெய் வந்து இன்னும் 3 டீஸ்பூன் போடவே இல்லை. நெய் அப்படியே தான் வச்சுருக்கோம். மறுபடியும் கொஞ்சமாக சேர்க்க, லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் எல்லாம் க்ளீனாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த சக்கரை தண்ணி இருக்குது, இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம். ஓகேங்களா? நல்லா ட்ரை ஆகணும். ஜீரா நல்லா சக்கரெலாம் கரைஞ்சிச்சு, நல்லா ட்ரை ஆகணும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் நெய் போட்டுடலாம். நெய் போட்டு இது நல்லா கலவி விடுங்க. நல்லா வேகட்டும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க. ட்ரை ஆகிடுச்சுன்னா அல்வா ரெடி. அதுக்கப்புறம் ஏலக்காய்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏலக்காய் முந்திரிலாம் சேர்க்கணும். இது கலர்லாம் தேவையில்லைங்க. இது கலரே போதுமான கலரு. நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சிங்க. சக்கரை பாவு தண்ணி நீர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் தான் போதும். அது பாருங்க, சூப்பரான கலரில் வந்து சல்வா. இது கலர்லாம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? வாங்க இந்த முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துங்க. இது பாருங்க, இந்த ஏலக்காய் வந்து நீங்கள் ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டு சாப்பிடலாம். ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்னு நீங்கள் போட தேவையில்லை. ஓகேங்களா? சிலருக்கு வந்து ஏலக்காய் வாசனையே பிடிக்காது, சிலருக்கு ஏலக்காய் வாசனை கரெக்டாக பிடிக்கும். அது பிடிக்கல அப்படின்னா அது நீங்கள் போட தேவையில்லை. ஓகேங்களா? நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் இருக்குது. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுதான் நெய்யெல்லாம் போட்டாச்சு. அப்படியே இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆச்சுன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் அல்வா எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் ஹாப்பி நியூ இயர் சூப்பராக கொண்டாடலாம். ஓகேங்களா? இப்போதான் கொஞ்சம் ஏலக்காய் நெய்யெல்லாம் போடுறதுன்னா சூப்பராக காவாமல் அருமையாக வாசம் வந்துருக்கு, மனமாக இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, உப்பு தூள். அந்த உப்பு போடும்போது அந்த ஸ்வீட் கரெக்டாக எடுத்து ஒரு சூப்பரான டேஸ்ட் அருமையாக இருக்கும். லைட்டாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இவ்வளோதாங்க. சூப்பரான ஹாப்பி நியூ இயர் 2025 ஸ்வீட் ஸ்பெஷல் ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக ரெடி பண்ணுவோம். அருமையான நமக்கு இது வந்து கலரும் சேர்க்கறதால சூப்பர் கலரும் இருக்குது, நல்லாயிருக்கும். ஓகேங்க, ஒரு பவுல் மாற்றிடலாம். ஒரு பவுல் மாற்றிடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா ரெடி. ஓகேங்களா? அல்வா சூப்பராக செஞ்சிட்டோம்.
டேஸ்ட் ஸ்டார்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் நல்லா செஞ்சாச்சு. அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்கள் பசும்பால் போட்டோ அல்ல தேங்காய் பால் போட்டோ நீங்கள் செய்யலாம். இதிலே வந்து இன்னொரு மெத்தட் அல்வா செய்கிறது இருக்குது. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். கான்ஃப்ளவர் மாவு போட்டு இந்த கேரட்டை அரைச்சி ஊற்றி அல்வா பண்ணுற ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் இருக்கும்போது போடுறேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தங்க, ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ஒன்று நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், புது வருஷம் நல்ல நாள்லேயே வந்திருக்கு. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகேங்களா? சில வந்து புது வருஷம்ட்டால என்ன நடக்குமோ என்னாகுமோ அப்படின்னு நினைக்குமோ எல்லாம் நல்லதே கடவுளை நினச்சிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன் அனைவரும். ஓகே காய்ஸ்.